எம்ஐ விசஸ் ஜிடி இந்த மேட்சோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எம்ஐ பொறுத்தவரையிலும் ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேனிஷ்னு ஒரு ஓப்பனர் கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து போன வருஷம் நல்லா பண்ண அஸ்வினி குமார் என்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ரெண்டு சேஞ்சஸுமே ஒர்க் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்சஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் தான் இம்பாக்டாக இருக்கும். இந்த மேட்ச்சில் ஒன்றுமே இல்லை. எம்ஐ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. பேட்டிங் பண்ணும்போது பெரிய லெவலில் யாருமே ரன் அடிக்காமல் இறங்கினா ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருமே ரன் அடிக்கல. ஓப்பனிங் இறங்கின டிகாக் பார்த்தீங்கன்னா ரபடா ஓவரில் ஒரு 6 அடிச்சாரு. அதே ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிடுவார். ரபடா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் எடுத்து சிறப்பான தொடர்மா பற்றி குறிப்பாக சொல்லணும்னா 20 பாலுக்கு 22 ரன் இருந்த திலக் வர்மா அடுத்து 25 பந்துகளில் 80 ரன் குவிச்சு கிட்டத்தட்ட 101 ரன்னை வந்து அடிச்சு குவிச்சிடுறாரு. இதன் காரணமாக எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 ரன் வந்து இலக்க வைக்கிறாங்க. அதாவது 199 ரன் அடிக்கிறாங்க. 200 ரன் ஜிடிக்கு இலக்காக கொடுக்குறாங்க. அடுத்து தான் வந்து ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பயங்கரமாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம் நம்ம. ஆனால் நம்ம சொல்லிக்கிற மாரி ஒன்றுமே இல்லை. அந்த டீமை பற்றி பேசுறது வேஸ்ட்ன்ற மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லிக்கலாம். ஜிடி பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எம்ஐ பற்றி தான் சொல்லணும். எம்ஐல புதுசாக வந்து அந்த அஸ்வினி குமார் அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு சொன்னல, அந்த புதுசாக மாற்றின சேஞ்சஸில் ஒரு இம்பாக்டாக இருந்த ஒரு பிளேயர்னா அந்த அஸ்வினி குமார் தான். அவர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பவுலிங் போட்டிருந்தாரு. இதுக்கு காரணமாக இருந்தது அடித்தளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பும்ரா. இத்தனை மேட்சாக விக்கெட் எடுக்காத பும்ரா இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணி சாய் சுதர்சன் விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்துதான் வந்து பட்லர் வந்து ஹார்திக் பாண்டியா ஓவரில் விக்கெட்டை கொடுத்துட்றாரு. இந்த 2 விக்கெட்டு தான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி குமார் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்னர் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்படியே 8 விக்கெட் போச்சு. கடைசியாக தான் வந்தான் அந்த அல்லாஹ் கசன்பர்ன்ற மாரி. அல்லாஹ் கசன்பர் வந்து அந்த கடைசி 2 விக்கெட் எடுத்து எம்ஐயோடைய வெற்றியை உறுதி பண்ணிட்டு ஜிடியை மொத்தமாக செஞ்சு விட்டாப்புல. ஜிடியை பொறுத்தவரையிலையும் இந்த மேட்ச் ரொம்ப கடினமான சூழல்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எம்ஐக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பான் நம்ம பங்காளி. கிட்டத்தட்ட 99 ரன் வித்தியாசம், பெரிய மார்ஜினு. பவுலிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. திலக் வர்மாவும் நமந்திரம் பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான ஆட்டம் தான். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.